ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கமலாவை கொலை செய்து 5 சவர நகையை திருடிச் சென்ற வழக்கில் கமலாவை கொலை செய்து நகையை திருடிச் சென்றதாக ராமர் என்பவர் கோவையில் வைத்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூதாட்டி கமலாவின் வீட்டருகே வசித்த மதுரை சேர்ந்த ராமர் பல நாட்களாக நோட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்ற திட்டமிட்டதாகவும் தனியாக இருந்த கமலாவை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துவிட்டு ராமர் தப்பி ஓடியதாகவும் தற்போது இந்த அண்மை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக இருந்த ராமரை கோவையில் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருப்பதாக முக்கிய தகவல் வெளிவந்திருக்கிறது. மூதாட்டி கொலை வழக்கில் கொலையாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கமலாவை கொலை செய்து 5 சவர நகை திருடிச் சென்ற வழக்கில் கொலையாளி ராமர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்கள் சக்திவேல். வணக்கம் சிந்துஜா. ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு மூதாட்டியின் அழிந்த 5 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற மர்ம நபரை தற்போது காவல்துறையினர் கோயம்புத்தூரில் வைத்து மடக்கி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூளை LMR காலனி சேர்ந்தவர் கமலா. இவரது கணவர் மணிகண்டன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரிழந்த நிலையில் தற்போது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இவரது மகன் மகேந்திர சேனாதிபதி பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தினந்தோறும் தாயாருக்கு தொலைபேசியின் மூலம் பேசி வந்த மகன் மகேந்திர சேனாதிபதி சம்பவத்தன்று வெகு நேரம் தொலைபேசியில் தாயாரை அழைத்தும் தொலைபேசி எடுக்காவிட்டதால் சந்தேகமடைந்த மகன் அக்கம் பக்கத்தினரை வீட்டிற்கு சென்று பார்க்க கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் ஒன்று சேர்ந்து கமலா வசித்து வந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்னறை பகுதியில் கொடூரமான முறையில் கழுத்தறுக்கப்பட்டு கமலா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் மகேந்திர சேனாதிபதிக்கும் வீரப்பச்சத்திரம் காவல் நிலைய போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கமலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருநிலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை 5 தனிப்படைகளை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ராமர் என்பவர் அதே பகுதியில் தங்கியிருந்து மார்க்கெட்டிங் வேலை செய்து வந்ததாகவும் பல நாட்களாக மூதாட்டி கமலா வீட்டில் தனியாக வசித்து வந்ததை நோட்டமிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. தனியாக வசித்து வருவதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட ராமர் கமலா வீட்டினுள் சென்று கமலாவின் கழுத்தை அறுத்து கொடூரமான முறையில் கொலை செய்து கமலா அணிந்திருந்த 5 சவரன் நகையை கொள்ளையடித்துக் கொண்டு கமலாவின் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் பணியில் கமலாவின் தொலைபேசியின் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்த லொகேஷனை வைத்து இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய கூறும் ராமர் என்ற நபரை போலீசார் கோயம்புத்தூரில் வைத்து மடக்கி பிடித்துள்ளனர். வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொடூரமான முறையில் கொலை செய்து அணிந்திருந்த தங்கனையும் கொள்ளையடித்து சென்ற நபரை காவல்துறையினர் கோயம்புத்தூரில் வைத்து மடக்கி பிடித்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.